பயங்கரமா அந்த முட்டை வெள்ளைக்கரு போடுறேன், எல்லாம் போடுறேன். ஆனாலும் முடி பார்த்தீங்கன்னா, கடைசியா திருப்பி கொட்டது. ஏன் இவங்க பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதுக்கு காரணம் கேட்டிருந்தாங்க. முடி கொட்டுறது என்ன வேணா இருக்கலாம். ஆட்டோமின் டிசீஸ்னால கூட முடி கொட்டலாம். போன ஒரு 2 மாசம் முன்னாடி ஜுரம் வந்துட்டு போச்சு எனக்குனால முடி கொட்டலாம். குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாங்களுக்கு ஒரு சில பேருக்கு முடி கொட்டி திருப்பி முளைக்கும். அப்படி இருக்கலாம். சில பேருக்கு நார்மலாக இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் முடி கொட்டலாம். ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்தால் முடி கொட்டலாம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருந்தால் முடி கொட்டலாம். நிறைய ரீசன் இருக்குது. எதனாலே அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும். இப்போ நல்ல சூடு, தூங்கவே இல்லை, ஃபுல்லாக ஏசிலே இருக்கேன், பயங்கர சூடு, பாடி வந்து இன்னும் ரொம்ப தயிர், டேரெக்டாக தயிரே சூடு தான். ஸோ ரொம்ப தயிர் நான் நிறைய எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து மோராக எடுத்தால் குளிச்சு. ஸோ அப்படி எனக்கு அந்த மாதிரி பாடி வந்து நான் வந்து ரொம்ப சிக்கனு, மட்டனு, இந்த ரொம்ப நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கனால அதுவும் சூடு தான். ரொம்ப அசிடிக் ஃபுட்ஸ் எடுத்தாலும் சூடு தான். இப்படி இருக்கவங்கள முடி கொட்டுறதை விட்டுட்டு முடி கொட்டதுக்கு நான் பயங்கரமாக 10 லட்ச ரூபாய் எடுத்து நான் வந்து உலகத்திலேயே நான் தான் பணக்காரன், எனக்கு பயங்கர செலவு பண்ணாலும் எனக்கு முடி வளரணும்னு சொல்லிட்டு நான் செலவு பண்ணிட்டு டயட்டை ரெகுலேட் பண்ணாலும் வாய்ப்பில்லை. அது எவ்வளோ பெரிய கோடி வச்சிருந்தாலும் சரி. அப்போது நீங்கள் டயட்டை ரெகுலேட் பண்ணால் தான் அவங்களுக்கு கொட்டும். டெஃபிஷியன்ஸாக தான் டெஃபிஷியன்ஸை கரெக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் முடி கொட்டும். ஹார்மோன் இப்போ தைராய்டெலாம் இருக்குன்னா முடி கொட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸை ஹார்மோனை கரெக்ட் பண்ணாமல் எனக்கு முடி கொட்டது மட்டும் ரெடி பண்ணாலும் கஷ்டம். பாடியில் டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருந்தாலும் முடி பயங்கரமாக கொட்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வழுக்கையாக இருக்கவங்க வந்து டெஸ்டோஸ்டரோன் அதிகமாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரியான சில காரணம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வரும். அலோபேஷியா அரேட்டா, அலோபேஷியா டோட்டலிஸ், அலோபேஷியா என்ன காரணமோ அந்த காரணத்துக்கு சொல்யூஷன் தான் பெஸ்ட்டு. இல்லை நான் வந்து ஹார்மோன் இந்த நல்லா இல்லை, ஆனால் எனக்கு வந்து நான் ஹேர் ஷாம்பு மாற்றி பார்த்துட்டேன், கொட்டலை, எனக்கு டயட்டு மாற்றிட்டேன், கொட்டலை, நான் பயங்கரமாக ஹேர் கேர் பண்ணுறேன், கொட்டலை, நான் வெந்தயம் போடுறேன், கொட்டலை, சின்ன வெங்காயம் போடுறேன், கொட்டலை, ஹேர் ரோலர் போடுறேன், தேங்காய் எண்ணெய் போடுறேன், விளக்கெண்ணெய் போடுறேன், எனக்கு வந்து பயங்கரமாக கூலிங் பண்ணுறேன், ஹேர் கேர் ப்ரோட்டீன் பேக் போடுறேன், பயங்கரமாக அந்த முட்டை வெள்ளைக்கரு போடுறேன், எல்லாம் போடுறேன். ஆனாலும் முடி பார்த்தீங்கன்னா கடைசியாக திருப்பி கொட்டது. ஏன் இவங்க பார்த்தீங்கன்னா மேபி ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி நல்லா ஜுரம் வந்துட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஹேர் ஃபால் இருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் இது பண்ணாலும் கொட்டுச்சுன்னா திருப்பியும் அதுவே வளர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சோர்ஸ் அதை பாருங்கள். எனக்கு ஜெனட்டிக் பேட்டர்ன் ஹேர் லாஸ் இருக்குது, எனக்கு வந்து அப்பாவுக்கு இருக்குது, எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஜெனட்டிக் நீங்கள் என்ன பண்ணாலும் ரிவர்ஸ் ஆகுது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அது நீங்கள் ஒரு ட்ரைகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தேவைப்படலாம். பட் எதனால ஒரு ஃபிசிஷியனை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஜென்ரலாக ஹேர் ஃபால் எல்லாரும் ஒரு ஹேர் ஃபால் எனக்கு இதை பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த போயிட்டு ப்ராடக்ட்டை வாங்கி தலையில் போட்டு பேக்கப் பண்ணி ஒரு வழி ஆக்கி முடிய. தேங்க்யூ.